ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் துவரம் பருப்பு ஒரு 1/4 கிலோ ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. 1 மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்து வாழைப்பூ ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேங்க. உளுந்து 1/4 கப்புங்க. 1/4 கிலோ பருப்புக்கு 1/4 கப்பு. 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1/4 கப்பு நம்ம பருப்பு எடுத்திருக்கோம்னா 1/2 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் 3 துண்டு இஞ்சி, 1 முழு பூண்டுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த வாழைப்பூவில் அந்த துவர்ப்பு தன்மை இருக்கிறனால நல்லா சுடுதண்ணியில் நம்ம அது போட்டுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ போட்டிருக்கேன். போட்டு நம்ம கழுவிட்டோம்னா அந்த துவர்ப்பு இருக்காது, கசப்பு தன்மை மாதிரி இருக்கும், அது இருக்காது. இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் பருப்பு, உளுந்து, அரிசி 3ம் நான் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய்ஸாக அரைக்காமல் கொருகொருப்பாக அரைச்சி எடுக்கணும். இது நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இது நம்ம புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. அப்போவே நம்ம அரைச்ச உடனே நம்ம அடை செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ உளுந்து பருப்பு போட்டு உளுந்தும் போட்டாச்சு. இப்போ பச்சரிசியும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. இது எங்களோடது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கனால நான் 3 மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி அதே மாதிரி நம்ம பருப்பு போடுறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கேஸு வாய்வு பிடிக்கும், வாய்வு தொல்லையாக இருக்கும். அதனால் இஞ்சி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால தான் இஞ்சி சேர்த்துக்கிறது. இஞ்சி பூண்டு 2மே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக இருக்கக்கூடாது, திரியாக இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வாழைப்பூவை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்ததை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிருக்கேன் பாருங்கள். இந்த நல்லா நெய்ஸாக அரைக்காமல் கொருன்னு அரைச்சி மீதி இருக்க அந்த பருப்போடு நான் அதை சேர்த்திக்கிட்டேன். சேர்த்திட்டு இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். கலந்து வச்சதும் இப்போது இது வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக நான் சோம்பு ஒரு 1½ டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. கொழுந்தான கருவேப்பிலை. இதில் கீரையும் சேர்த்திக்கலாம். நான் கருவேப்பிலை தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா வேறு ஏதாவது நம்ம அந்த கேரட் ஏதாவது துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கேரட் ஒன்றும் சேர்த்தலைங்க. இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. வச்சுட்டு இரும்பு தோசைக்கல்லில் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி அடையெல்லாம் இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு, கூடவே கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் அதில் வச்சுருக்கேன். இப்போது கரண்டியில் இப்போ நான் எடுத்து மாவை கரெக்டாக நம்ம அது போட்டாச்சு. போட்டுட்டு இது கரெக்டாக ரவுண்டு வர்றதுக்கு நல்லா கரண்டி வச்சே நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. இது எல்லாமே சத்துள்ளதான் இதில் சேர்த்திருக்கோம். ரொம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு சூப்பராக அடை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நான் எடுத்ததில் எனக்கு 5லேருந்து 6 அடை பக்கம் வந்துச்சுங்க. இதுக்கு நான் சூப்பராக ஒரு கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். வெறும் தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இப்போ நான் இதுக்கு சைடிஷாக சட்னி அரைச்சிருக்கேங்க. கார சட்னி ரொம்ப இந்த கார சட்னிக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சும் நம்ம சாப்பிட்லாம் இந்த அடை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் வேணுன்னா சுற்றி நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும், கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா. இப்போ அவ்வளோதாங்க, சுவையான அடை நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு கார சட்னியும் நம்மளுக்கு சைடிஷாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.